ஹாய் ஹலோ வெல்கம் யூ ஆல். இன்னைக்கு நம்ம உஸ்பெக்லேருந்து கஜகஸ்தான் போகிறோம். விசா ரினியூவலுக்காக பை ரோடு தான் போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம அல்மாலிக்ல இருந்து அல்மாட்டி போறோம். அதாவது உஸ்பெகிஸ்தான்ல இருக்க அல்மாலிக்ல இருந்து கசகஸ்தான்ல இருக்க அல்மாட்டி போறோம். டாஷ்கண்ட் வழியா கப்லான்பெக் பார்டர்ல உள்ள இமிகிரேஷன் முடிச்சுட்டு அப்படியே நம்ம கசகஸ்தான் போய் அங்க அல்மாட்டியில விசா ஸ்டாம்பிங் ப்ராசஸ் நடக்கும். நம்மள பார்டர்ல 500 மீட்டர்ஸ் முன்னாடியே இறக்கி விட்டுருவாங்க. அங்கேருந்து நம்ம நடந்து தான் போகணும். அங்க போற வழியில டாஷ்கண்ட் சொம்சா வாங்கி சாப்பிட்டோம். நம்ம ஊர்ல தான் அதுக்கு பேர் சமோசா, இங்க சொம்சா. மேக்ஸிமம் கண்ட்ரில இமிகிரேஷன் டைம்ல வீடியோகிராஃபி பேன் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த ரெண்டு கண்ட்ரிலையும் இங்கேயும் பேன் தான். இப்போ நம்ம உஸ்பெகிஸ்தான்ல அவுட் ஆகி கசகஸ்தான் இன் பண்ண போறோம். இதுதான் இந்த ரெண்டு நாட்டோட பார்டர். எப்படி இருக்குன்னு பாத்தீங்கல்ல, ஜஸ்ட் ஃபென்சிங் மட்டும்தான். இங்க பாத்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தானை கம்பேர் பண்ணும்போது கசகஸ்தான்ல நிறைய பொருள் சீப். அதனால இங்க இருந்து அங்க வியாபார நோக்கத்துக்கு நிறைய பேர் டிராவல் பண்ணுவாங்க. அதுக்காகவே இங்க எப்பவுமே கொஞ்சம் கூட்டம் இருக்க தான் செய்யும். நம்ம கசகஸ்தான் ரீச் ஆயிட்டோம். இங்க இருந்து நம்ம ஷிம்கண்ட் அப்படிங்கிற சிட்டியில தான் ஸ்டே பண்ண போறோம். இங்க பாருங்க கைஸ், எவ்வளவு ஹார்ஸ் நிக்குதுன்னு. நம்ம ஊர்ல ஆடு மாடு வளர்க்குற மாதிரி இங்க குதிரையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. உஸ்பெகிஸ்தானை விட கசகஸ்தான்ல தான் ஹார்ஸ் மீட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இந்த ரோட பாத்தீங்களா, விடாமுயற்சி படத்துல வர மாதிரி லாங் ரோடு. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கேப்ல அடுத்தடுத்து மார்க்கெட்டோட ஃபில்லிங் ஸ்டேஷனும் இருந்தது. தலையும் த்ரீஷாவும் அர்ஜுனை மீட் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி உள்ள இடம். விளையாடுவீங்க ரக்ஷன். ஒரு வழியா நீண்ட பயணத்துக்கு பிறகு ஹோட்டல் ரீச் ஆயிட்டோம். ஸோ நமக்கு ரூம் கொடுத்துட்டாங்க. ரூம் நம்பர் 16 போயிட்டு இருக்கோம். 16 தேடி. திஸ் இஸ் 19, 20, 15 இல்லை 12, 16 அந்த இது இருக்கு. பட் ஒரு அலைன்மெண்ட் இல்லாமல் இருக்கு. 16 ஹோட்டல் ரூம் ரொம்ப ஃபேன்சியான இல்லை, பட் ஓகே. கசகஸ்தான் பார்டர் கிராஸ் பண்ணும்போது சிம் தந்தாங்க ஃப்ரீயாக 1 GB பெர் டேக்கு. ஆனால் அந்த சிம்மோட வேலிடே 24 hours தான். இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸ் இதிலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் QR கோடும் கொடுத்துருக்காங்க. இது ஸ்கேன் பண்ணாலே மேக்ஸிமம்லாம் தெரிஞ்சிடும். செக் பண்ணுறேன். ஜெட்டு போகுது இங்கே, அடிக்கடி ஜெட்டு போகுது. இதோட 2வது டைம் பார்க்குறோங்க. ஆக்சுவலாக அங்கே நம்ம மட்டும் வரல, நம்ம கம்பெனியில் நம்ம கூட ஒர்க் பண்ணுற நிறைய கொலீக்ஸ் வந்துருந்தாங்க. அவங்களுக்கும் சேம் ப்ராசஸ் தான். ஸோ அதனால் ஃபுட்டுக்கும் கியூவில் நிற்க வேண்டியதாக போச்சு. கியூவில் நின்று வாங்கின ஃபுட்டும் அந்தளவுக்கு ஒர்த்தா இல்லை கைஸ். கூட நம்ம ஃபிஷ்ஷும் சைடிஷ் வாங்கியிருந்தோம், அதுவும் ஓவர் முள்ளு. கசகஸ்தானில் நம்ம டின்னர் முடிச்சாச்சு. ஆக்சுவலாக இதான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டலு. முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, இங்கே நிறைய ஜெட்டு போயிட்டுருக்கு. என்ன காரணமே தெரில. மேபி பக்கத்தில் எது ஏர் ஸ்பேஸ் எது என்னன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு மட்டுமே ஒரு 7-8 இது நாங்கள் பார்த்துட்டோம். தென் நம்ம லஞ்சுக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம். பிகாஸ் நமக்கு நைட்டு ஃபுட்டும் சரியில்லை, மார்னிங் ஃபுட்டும் சரியில்லை. ஸோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்து ஏண்டாக்ஸ் கோ ஆப்பில் ட்ரை பண்ணோம். நம்ம ஆர்டர் வந்துருச்சு கைஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். Room 6? Yes. Room number 6. ஃபுட் வாங்கியாச்சு. ஷோமியான் சிக்கன் ப்ளஸ் பிலாஃப் ஆர்டர் பண்ணோம். ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. பட் உஸ்பெகிஸ்தான் கம்பேர் பண்ணுறதுக்கு இல்லை, இதனால ஓகே தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம விசா ஸ்டாம்பிங் ப்ராசஸ் முடிஞ்சு பாஸ்போர்ட் வந்துருச்சு. நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். அடுத்த நாள் சேம் ப்ராசஸ் தான். இன்னைக்கு நம்ம கசகஸ்தான் அவுட் அடிச்சு உஸ்பெகிஸ்தான் இன் பண்ண போகிறோம். நம்ம ப்ராசஸ் எல்லாம் முடிய மதியம் ஆயிடுச்சு.
மதிய லஞ்சுக்கு உஸ்பெகிஸ்தானில் சாப்பிட்டோம். ஆனால் புலாவ் கம்பேர் பண்ணும்போது உஸ்பெகிஸ்தான் தான் வேற லெவலில் இருந்தது. எனக்கு பர்சனலாக கசகஸ்தானை விட உஸ்பெகிஸ்தான் புலாவ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கைஸ், இதான் நம்ம ட்ராவல் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.